குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். யார் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு முடிவு சொல்லிட்டார். படம் ரிலீஸ் சொல்லுவாங்க இல்லையா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுச்சுன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்து இதில் வந்து ஈடுபட்டு இருப்பார்கள், அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய காமராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கண்டுபிடிச்சார். அவர் பேர் குண்டர் சட்டத்துக்கு ஒரு புத்தகம் போனோம்னா இதுதான் குண்டர் சட்டத்துக்கு புத்தகம். என்னங்க இதுதான் குண்டர் சட்டத்துக்கு போடப்பட்ட புத்தகம். என்ன பண்ணியிருப்பார் அருள் அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, ஏடிஎம்கேவுடைய வட்ட செயலாளர் அவரை கொலை செய்கிற பொழுது அந்த அடக்கத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் போய் பட்டப்பகலில் வந்து வணக்கம் சார். தமிழகத்தையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்றைக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? இன்றைய தினம் சென்னை மாநகர காவல்துறையினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான தினம் என்று கூட சொல்ல முடியும். ஏனென்றால் தமிழகம் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே வந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு கூலிப்படை கொலை வழக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசை சார்ந்த அதிகாரிகள், மத்திய அமைச்சர்கள், திருமதி மாயாவதி மாநில கட்சியினுடைய ஒரு தலைவர், திரு எல் முருகன், வானதி சீனிவாசன், தினகரன், வைகோபால்சாமி, திருமாவளவன், பன்னீர்செல்வம், திரு அண்ணாமலை போன்ற அத்தனை பேருமே கோட்டையை நோக்கி மிகப்பெரிய குரல் எழுப்பிய ஒரு வழக்கு. இந்த கூலிப்படையில் வந்து எப்போவுமே வந்து கூலிப்படை கொலைகள் எல்லாம் வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு விசாரணை வட்டம் செல்வதனால தான் இந்த கொலைகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கொலை நகரமாகிறதா தமிழகம், என்னங்க கொலை நகரமாகிறதா தமிழகம் அப்படின்னு கேட்குறாரு. கொலைகாரர்களுடைய ராஜ்யமாக மாறிவிடும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர் சொல்கிறார். ஸோ இப்பேற்பட்ட பல்வேறு கேள்விகளை மட்டும் எழுப்பியது மட்டுமல்லாமல் தமிழக முதல்வரை மிகப்பெரிய சிந்தனையை ஆட்படுத்தி அதன் மூலமாக சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களுடைய பதவி மாற்றம், அருண் அவர்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கை எப்படியாவது நிலைநாட்டி ஆகணும் அப்படின்னு தீவிர முயற்சிக்கு பின்பு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குடைய துணை ஏடிஜிபியாக திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்களையும் நியமித்து எப்படியாவது இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி இந்த வழக்கில் இந்த தொடர் படுகொலையை நிறுத்தி வழக்குகளை முறையாக விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து எதிரிகளுக்கு தண்டனை பெற்றுத்தாருங்கள் என்று முதல்வர் அறிவுறுத்தியதன் பேரில் இந்த வழக்கு திரு சந்தீப் ராய் ராத்தூர் அவர்களுடைய மாற்றத்துக்கு பிறகு அருண் அவர்கள் வருகை என்ன செய்யும், என்ன மாதிரி ரிசல்ட் கொடுப்பாரு அப்படின்லாம் வந்து பல்வேறு சமூக கேள்விகள், ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள் கவர் பண்ணாத ஊடகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. இது பத்திரிகை, எழுதப்படாத பத்திரிகை, இந்த வார பத்திரிகை, மாத பத்திரிகை அத்தனையுமே வந்து ஒரு வழக்கை பற்றி எழுதியிருக்கிறது, சிந்தித்திருக்கிறது, பேசியிருக்கிறது, பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் அனைத்து தலைவருடைய காதுகளிலும் வந்து செவிகளில் கேட்கப்பட்டு வாய்களில் வந்து உணரச் செய்து விவாதம் செய்யப்பட்டு ஒரு முடிவுக்கு வரும். எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்து இதில் வந்து ஈடுபட்டு இருப்பார்கள், அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய சிந்தனை கடலில் ஆழ்த்திய ஒரு வழக்கு தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொலை செய்தால் அந்த வழக்கை எப்படி விசாரிக்கணும், அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்து வந்த அந்த அனுபவங்களை கடந்து வந்த அந்த கேள்விகளை கடந்து வந்த ஒரு வழக்கு. இதை வந்து அருண் அவர்கள் வந்து பதவியேற்ற பிறகு இவர் வந்து அரசியல்வாதிக்கெல்லாம் பயப்பட மாட்டாரோ, குற்றவாளிகளெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாரோ அப்படின்லாம் வந்து கேட்ட கேள்விகளுக்கு மௌனத்திலேயே பதில் சொன்னார். முதன் முறையாக தமிழக வரலாற்றில் வந்து காமராஜர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கண்டுபிடிச்சார். அவர் பேர் FP அருள். டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கண்டுபிடிச்சார். அவர் பேர் DGP துரை. ஜெயலலிதா ஒரு ஆளுமையை கண்டுபிடிச்சாங்க. அவர் பேர் வந்து வால்டர் தேவாரம். அதன் பிறகு திரு மு.க. ஸ்டாலின் ஒரு ஆளுமையை கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் அருண். இந்த வழக்கு விசாரணையின் மூலமாகவே தனது பெயரை வந்து இத்தனை பேர் மனதிலும் வந்து
முறையாக வந்து பதிவு செய்து கொண்ட ஒரு அதிகாரி திரு அருண் அவர்கள், சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு கூலிப்படை கொலைக்கு விடை அப்படின்னா இன்னைக்கு வந்து A1 யாரு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சொல்லிட்டார். இந்த வழக்கு வந்து 90 நாட்களில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். 90 நாட்களுக்குள் இந்த வழக்கு விசாரணை முடியுமா முடியாதா என்று இந்த டீமுக்குள்ளே ஒரு கேள்வி. 90 நாளுங்கிறது எல்லா வழக்குக்குமே எல்லா ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணும்போது 15 நாட்கள் வந்து நீதிமன்ற காவலுக்கு முதல்ல உட்படுத்துவாங்க. எல்லா வழக்குகளையுமே 15, 6, 15, 90 6 ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் போகலாம். 6 ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் போனால் 90 நாள். இதில் வந்து பழைய வழக்கு, பழைய சிஆர்பிசி நடைமுறையில் இருக்கும்போது தொடங்கி புதிய சிஆர்பிசி வந்ததுக்கப்புறம் இப்போ 120 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இருந்தாலும் இந்த தமிழக காவல்துறை வரலாற்றில் 90 நாளுக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத திரு அருண் அவர்கள் ரொம்ப நிதானமாகவும் பல்வேறு யோசனைக்கு கரெக்டாக வந்து இந்த குற்றவாளிகள்லாம் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து போகாமல் இருப்பதற்காக முதல்ல ஒரு 10 பேரை சைலண்டாக குண்டர் சட்டத்தில் போட்டார். அப்புறமே வந்து சைலண்டாக ஒரு 15 பேர், ஒரே தான் 25 பேர் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வந்து பதறிடாதீங்க. ஒரு 10 பேர் குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கோம், எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு 15 பேர், 25 பேர், 28 பேரில் 25 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ என்ன செய்வாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அட்வைசரி போடுறதுக்கு அடுத்த 90 நாள் ஆயிடும். அடுத்த 90 நாளுக்குள்ளே ட்ரையல் முடிஞ்சிடும். குண்டர் சட்டத்துக்கு ஒரு புத்தகம் போனோம்னா இதுதான் குண்டர் சட்டத்து புத்தகம். என்னங்க, இதுதான் குண்டர் சட்டத்துக்கு போடப்பட்ட புத்தகம். என்ன பண்ணியிருப்பார் அருள் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி ஒரு ஆளுக்கு குண்டர் சட்டம்னா குண்டா இருக்கும் இந்த புத்தகம். இந்த மாதிரியான புத்தகம் ஒரு ஆளுக்கு 6 அல்லது 8 புத்தகம் கொடுக்கணும். அப்போ 25 × 8 எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு மினி லாரியில் ஏற்றிட்டு போய் தான் முதன் முறையாக காலாவதியான வழக்கில் நான் போட்ட குண்டர் சட்ட வழக்கினுடைய காப்பி தான் இது. நீங்கள் போட்ட நான் போட்ட வழக்கு. அந்த புழல் ஜெயிலில் இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, புழல் ஜெயிலில் வந்து குற்றவாளிகளுக்கு தலையெண்ணெய் கொடுப்பதில்லை, ஆனால் காப்பீஸ் கொடுக்கும்போது ஒரு காப்பி வந்து அந்த குற்றவாளிக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் 12 மாதமும் வந்து இதைத்தான் தலையில் வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தோம், அங்கே தலையெண்ணெய் கொடுக்கல அப்படின்னு அந்த குற்றவாளிகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி புத்தகத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு குற்றவாளிக்கு 8 புத்தகம் அப்படின்னா, ஸோ 200 புத்தகங்கள் வந்து இதை ஏற்றினோம்னா வந்து மினி லாரியில் ஏற்றிட்டு போய் தான் சென்ட்ரல் ஜெயிலில் கொடுத்துருக்க முடியும். ஆக இது போன்ற புத்தகங்களை வந்து ரொம்ப சைலண்டாக கிட்டத்தட்ட 200 புத்தகங்களை வந்து குண்டர் சட்டத்துக்கு போட்டு, ஆமாம், இதை வந்து இந்த வழக்கில் வந்து 25 பேருக்கு குண்டர் சட்டம் போனோம்னா இவ்வளோ புத்தகங்கள் போடணும். 5000 பக்கம் 5000 பக்கம் வந்து 88 நாளில் 5000 பேஜஸ் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. 5000 பேஜஸ். அப்போ 10 டீம், இரவும் பகலும் இடைவிடாத விசாரணை. 30 குற்றவாளிகள், அதில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 28. இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு வந்த வேலை வந்து என்கவுண்டர் 1. இந்த வழக்கில் என்கவுண்டர் 1. இந்த வழக்கில் தேடப்பட்டுட்டே இருக்கிற பொழுது அப்படியே வந்து காக்காத்தோப்பு பாலாஜி 1, சீசிங் ராஜா 2, வேறு வேறு திசைகளில் வந்து என்கவுண்டர். அதையும் கடந்து 88 நாட்களுக்குள்ளே வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை வந்து நான் தாக்கல் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து பொது வழியில் வந்து நிரூபித்து காட்டுக்காரு. இன்னைக்கு தினம் வந்து இதை வந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நீதிபதிகளுமே வந்து உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து யார் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு முடிவு சொல்லிட்டார். படம் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுச்சுன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து நாளைக்கு போய் நீங்கள் வந்து கோர்ட்டில் இந்த 5000 காப்பியை குற்றவாளிகள் அத்தனை பேருக்குமே காப்பீஸ் கொடுத்துருவாங்க. ஆக அது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்டாக மாறிடும். ஆக இந்த 28 இதில் பார்த்தீங்கன்னா A1 வந்து நாகேந்திரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார். திட்டம், இந்த வந்து கொலைக்கான திட்டம் வந்து தீட்டப்பட்டது வேலூர் சிறையில் இருக்கிற நாகேந்திரன் தான் முதல்ல திட்டம் போட்டார். அதனால வந்து A1 குற்றவாளி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தமிழ்நாடு, இந்த அத்தனை ஊடகங்களுமே வந்து நீண்ட இந்த 88 நாட்களும் இரவும் பகலாக எதிர்பார்த்துட்டு கொண்டிருந்த இதில் A1 யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான். அந்த A1 நாகேந்திரன் தான் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திட்டார். நாகேந்திரன் வந்து திட்டத்தை தீட்டியிருந்தால் அந்த அசைன்மெண்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் விடை சொல்லிட்டார். A2 தலைமறைவு எதிரி சம்போ செந்தில். திட்டம் தீட்டப்பட்டது நாகேந்திரனிடம், சம்போ செந்திலிடம் தான் அந்த திட்டம் வந்து, ஏன்னா சம்பவத்தை கரெக்டாக செய்வாங்கிறதுனால திட்டம் தீட்டப்பட்டு சம்பவம் செந்திலிடம் திட்டம் கொடுக்கப்பட்டது. செயல்படுத்துகிற பொறுப்பு வந்து அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அப்படின்னா A2 கிட்ட கொடுக்கப்பட்டது.
A3 அஸ்வத்தாமன் முடிஞ்சு போச்சு. அஸ்வத்தாமன் வந்து சூப்பர்வைஸ் பண்ணி ஆட்களை அமர்த்தி எந்தெங்க யார் யார் போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிசைட் பண்ணது அஸ்வத்தாமன். அப்படின்னு ஒரு 3 இந்த A1 A2 A3 அப்படிங்கிறதுலேயே வந்து பெரிய மௌன மொழியில் வந்து அருண் அவர்கள் இந்த உலகத்துக்கு முதல்வரில் தொடங்கி அந்த கடைக்கோடி கன்னியாகுமரியில் உட்காந்து வந்து டீ கடையில் வந்து இந்த வழக்கு என்னதான் ஆச்சுன்னு பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறானே அவன் வரைக்குமே வந்து இன்னைக்கு வந்து உறக்க சொன்ன பதில் தான் வந்து A1 நாகேந்திரன், A2 வந்து சம்பவம் செந்தில், A3 அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் A1 குறிப்பிடப்படுற நாகேந்திரன் யார் சார்? அவரோட பின்னணி எஸ், நாகேந்திரன் யார் அப்படின்னா 1990 நாகேந்திரன் வந்து அந்த வியாசர்பாடி பகுதியில் வந்து சாதாரணமாக வந்து படிச்சுட்டு இருந்த ஒரு பையன். அவர் வந்து பாக்ஸிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவர். பாக்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெள்ளரவி தான் அங்கே வந்து தாதா. வெள்ளரவியும் விஜி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இதுதான் வடசென்னையுடைய வரலாறு. சரியான கேள்வியை கேட்டுட்டீங்க. இந்த வடசென்னை வரலாற்றுடைய முதல் பக்கமே இதுதான். அந்த முதல் பக்கத்தில் வந்து இவர் வந்து ஜூனியராக போய் எங்கே சேர்றாரு அப்படின்னா வெள்ளரவி விஜி என்கின்ற 2 தாதாக்களோடு போய் சேர்றாரு. அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள். யார் மண்ணின் மைந்தர்கள்? வடசென்னையில் வந்து வெள்ளரவியும் விஜியும் அவங்க சகாக்களும் வந்து வியாசர்பாடியில் தொண்டு தொட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அங்கு பர்மாவிலிருந்து குடிபெயர்ந்து இங்கே வந்தவர்களில் வந்து ஒரு குரூப் வர்றாங்க. பர்மாவிலிருந்து குடிபெயர்ந்து வந்ததில் தான் சுப்பையா அப்படின்னு வர்றாரு. சுப்பையா அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் வந்து சேரா என்கின்ற மிகப்பெரிய தாதா. இன்னைக்கு வந்து மனம் மாறி ராஜேந்திரன் என்கின்ற சேரா மனம் மாறி பல முறை வந்து சிறையில் பல்வேறு கொலை வழக்குகளில் வந்து கைது செய்யப்பட்டு இதுமேல் இங்கே இருந்திருந்தால் ஒன்று அவர் கொலைகாரனாகவே இருக்கணும் அல்லது அவரை கொலை செய்யறதுக்கு சில பேர் துரத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தாரெல்லாம் அட்வைஸ் பண்ணி அவரை மதுரைக்கு அனுப்பி இன்னைக்கு வந்து ராஜேந்திரன் சேஃபஸ்ட் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சேராவுடைய சித்தப்பா தான் வந்து இந்த சுப்பையா வந்து பர்மாவிலிருந்து வந்து இந்த ஏரியாவில் வந்து காயலாங்கடையை முதல்ல தொடங்குறாரு. காயலாங்கடையை வந்து அது எல்லாமே வந்து மண்ணின் மைந்தர்கள் செஞ்சுட்டு தொழிலை பர்மாவிலேருந்து ஒரு ஆள் வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு. அதனடா டேக் ஓவர் பண்ணுறது, நீ வந்து வெளியூருக்காரன், இந்த ஊரில் நாங்கள் தானே அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ண ஆட்கள் தான் வந்து விஜயும் வெள்ளரவியும். அந்த வெள்ளரவியும் விஜயும் ஒரு 10-15 பேரை வந்து அவங்களுக்குள்ள அசைக்க முடியாத டீம் வச்சுருக்காங்க. அவங்க தான் அசைக்க முடியாத மேஸ்திரிகள். அவங்க தான் வந்து வியாசர்பாடி பக்கத்தில் இருக்கிற குட் செட்டுக்கு இன்சார்ஜ். அவங்க தான் வந்து சால்ட் கோட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரயில்வே கோட்டரில் ஏற்றுதல் இறக்குதல் முனையம்னு சொல்லுவாங்க, சரக்கு முனையம். அந்த முனையத்துக்கு பொறுப்பாளர்கள், அங்கே வாழ்கிற வந்து பிஸ்னஸ்ஸு, அங்கேருந்து ஹார்பர் வரைக்கும் அவங்க தான் அசைக்க முடியாத தாதா. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேட்டட் ஆனவர் தான் வந்து சுப்பையா. அந்த சுப்பையாவை வந்து வெள்ளரவி டீம் வந்து மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணுகிற பொழுது 1990 இது நடக்குது. மர்டர் பண்ணும்போது அதில் நாகேந்திரன் இருக்கார். சுப்பையா குற்றூரையும் கொலையுமாய் போய் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டு அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் பொழைச்சிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜி அண்ட் கோ உள்ளே போய் ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வச்சு அவரை கொலை பண்ணாங்க. அது வந்து தமிழகத்தையே வந்து திருப்பி பார்க்க பயத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ளே ட்ரீட்மெண்ட் இருக்கிற ஒரு ஆளை மறுபடியும் வந்து உயிர் பிழைச்சிட்டானா, அவன் பிழைச்சி வந்தால் இவங்களை காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த கொலை நடந்தது. ஸோ அந்த கொலைக்கு பிறகு நாகேந்திரன் வந்து அந்த 2 நம்பர்ஸ் டீமில் 3 நம்பர்ஸ் ஆயிடுறார். வெள்ளரவி, விஜி, நாகேந்திரன். அவர் அது முப்படை தளபதிகள் அல்லது மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வடசென்னை இயங்கிட்டு இருக்குது. அப்புறம் சேராவும் இன்னும் வந்து சொல்லப்போனால் பெயர் சொல்லக்கூடாத சில பேர் இப்போ என்கவுண்டர் செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஆட்கள் தான். அந்த ரெட் ஹில்ஸ் பகுதியில் அந்த ஏரியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செம்மரம் தொடர்பான ஆட்கள். அந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் ரைவல் ஆகிட்டே இருக்குது. அதில் வந்து 1 by 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மர்டர் நடக்குது. இந்த சமயத்தில் 1990 97 வியாசடை இப்போ 90லாம் வந்து சேராவுக்கும் இவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய இதில் இருக்கும்போது 1990 வியாசர்பாடியை சேர்ந்த அதிமுக வட்ட செயலர் ஸ்டான்லி சண்முகம் இவங்க வீட்டு இந்த நாகேந்திரனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு காது குத்து திருவிழா இதான் நடக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போய் வேணுங்கிறத சாப்பிட்லாம், ஏன்னா எல்லா பிரியாணி சாப்பிட்லாம், எல்லோரும் பியர் சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது ஸ்டான்லி சண்முகத்துடைய கண்ட்ரோலில் இருந்த
ஒரு பிராந்தி கடையில் போயிட்டு குடியா பணம்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது இல்லை பணத்தை வச்சுட்டு எடு. ஒரு சின்ன கௌரவ பிரச்சனையில் ஸ்டான்லி சண்முகத்தை அப்போ கொண்டுறாங்க. ஸ்டான்லி சண்முகம் பட்ட பகலில் வெட்டி கொல்லப்படுகிறார். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, ஏடிஎம்கேவுடைய வட்ட செயலாளர் அவரை கொலை செய்கிற பொழுது அந்த கொலை அந்த அடக்கத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் போய் பட்ட பகலில் வந்து இப்படி வந்து ஒரு கொலையை அரங்கேற்றலாமா, இது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஜெயலலிதா அவர்களால் வந்து மிகப்பெரிய குறை சொல்லப்படுகிறது சட்டம் ஒழுங்கை பிடித்து. அப்படி அப்பவே வந்து முதல்வருடைய கவனத்தை ஈர்க்க தொடங்கிய ஒரு நாகேந்திரன் இன்று மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அவர் மீண்டும் வந்து ஏவன்னா முடிவு செய்யப்படுகிறார். அதன் பிறகு அந்த வழக்கை வந்து சும்மா வந்து 10 வருஷம்னு போடுறாங்க. அவர் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு அப்பீல் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஹைகோர்ட்டுக்கு போனோடனே ஹைகோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து லைஃபை மாற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் அவர் லைஃப் கொடுத்துறாங்க. இவர் கூடவே இருந்த விஜய் வந்து 10 ஆண்டுகளில் அவர் அப்பீல் போகல, அவர் வெளில வந்துடுறாரு. ஆனால் இவர் மட்டும் வந்து அப்பீல் போனதுனால இவருக்கு வந்து என்ன செய்கிறாரு, லைஃப். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக வந்து இவர் வந்து புழல் சிறையிலும் வேலூர் சிறையிலுமே வந்து சிறை பறவையாக மாற்றப்பட்டார். இதுதான் வந்து நாகேந்திரனுடைய வரலாறு. நாகேந்திரன் வந்து உள்ளே இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய பெயரை சொன்னால் இந்த குட்செட்டு சாம்ராஜ்யம்லாம் இது பார்த்தீங்களா, இந்த மேஸ்திரி மாமூல் வந்து நாகேந்திரன் வீட்டுக்கு போயிடணும், நாகேந்திரன் சகாக்களுக்கு போயிடணும், அந்த டீம் வந்து கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத உள்ளிருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற பொழுது தான் நாகேந்திரனுடைய அவருடைய நண்பர் ஜெய்சிங்கும் சேர்ந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. கொருக்குப்பேட்டையில் இருக்கிற ரயில்வே கேட்டு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்போ வந்து நாகேந்திரன் சிறைக்கு சென்ற பிறகு ஜெயில்சிங் வந்து நாகேந்திரன் ஜெயிலுக்கு போனாலும் அவருடைய பங்கை வந்து கொடுத்துட்டே இருந்தார். அந்த பங்கை வந்து ஒரு காலத்தில் ஜெயில்சிங் வந்து நிறுத்திடுறாரு. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இனிமேல் வரமாட்டார், ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு, வரக்கூடாது வரமாட்டாங்க. இதை போய் வந்து இவருடைய தம்பி நாகேந்திரனுடைய தம்பி போஸ் போய் கேட்குறாரு. ஜெயில்சிங் வந்து நாகேந்திரன் 25 வருஷம் ஆயுள் தண்டனை போட்டலாம், இனிமேல் வரமாட்டார், அதனால் நாகேந்திரன் தம்பியவே வந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ போஸை வந்து ஜெயில்சிங் வந்து போட்டுறாரு. சரி, மர்டர் பண்ணிடுறாரு. மர்டர் பண்ணும்போது நாகேந்திரன் சொல்கிறார், டேய் ஜெயில்சிங் என்னுடைய நண்பன், என் குடும்பத்துக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான், ஏதோ ஒரு தகராறில் தம்பியை பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் நாகேந்திரனுடைய டீம் வந்து ஜெய்சிங்கை வந்து அவர் உள்ளே இருக்கும்போதே மர்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் நாகேந்திரன் மீது வழக்கு வராமல் அவங்க டீமே வந்து பண்ணுறாங்க. அப்போ நிழல் உலகத்துலேருந்தே உள்ளேருந்தே வந்து ஒரு ஆளை வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாது, வட சென்னைக்கு அவங்க பிஸ்னஸில் யாராவது தலையிட்டால் அவர் இருக்க வேண்டுமா அல்லது இருக்கக்கூடாதா என்று முடிவு செய்கிற ஒரு வரலாறு அவர்களால் பின்னப்பட்டது. ஸோ அந்த வரலாறு தான் வந்து வட சென்னையில் வந்து தன்னுடைய மகன் அஸ்வத்தாமனுக்கு போட்டியாக வந்து ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறார் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த வரலாற்று பின்னணி வந்து கோடிட்டு நமக்கு காட்டுகிறது. இப்போ வந்து திரு அருண் அவர்களும் அவருடைய 10 டீம் லீடர்ஸும், வெறும் அந்த 10 டீம் லீடர்ஸ் மட்டும் நம்ம சொன்னால், அதாவது ஒரு அடிஷனல் கமிஷனர், ஒரு ஜாயின்ட் கமிஷனர், ஒரு டெப்டி கமிஷனர், 4 துணை கமிஷனர்கள் மற்றும் 10 இன்ஸ்பெக்டர்கள், இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு வழக்கை வந்து திறம்பட விசாரித்து தான் வந்து இதுக்கு வந்து A1 வந்து நாகேந்திரன் தான். நாகேந்திரனுடைய திட்டம் வந்து சம்போ சேந்திரிடம் கொடுக்கப்பட்டு அஸ்வத்தாமனால் சூப்பர்வைஸ் பண்ணப்பட்டு இந்த ஆட்கள்லாம் அமர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிற இது வந்திருக்கு. இப்போ இதில் அவிழ்க்கப்படாத முடிச்சு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இதில் குற்றவாளிகள் எத்தனை பேர் அப்படின்னா 30 பேர். 30 பேரில் 28 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஆமாம், உண்மைதான். மீதி 2 பேர் தலைமறைவு குற்றவாளிகள் என்று குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னைக்கு பிடிச்சிட்டு வந்தாலும் அவங்கள இந்த கேஸில் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஏனென்றால் இந்த 28 பேர் கன்ஃபெஷனில் சம்போ செந்தில் சொன்னதை தான் நாங்கள் செஞ்சோம், சம்போ செஞ்சு தான் ஆயத்தை கொடுத்தாரு, சம்போ செந்து தான் வெடிகின்ற கொடுத்தாரு, சம்போ செந்து தான் வந்து இப்படி செய்ய சொன்னார், அவருடைய உத்தரவு பேர் தான் நாங்கள் இயங்கணும், அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் தொடர்ந்து பேசுவார், உத்தரவு எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியாத, இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் தொலைபேசியிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டம், அந்த திட்டத்தை தான் நாங்களாம் நிறைவேற்றணும்னு அத்தனை பேருமே கன்ஃபெஷன் கொடுத்துட்டானுங்க. ஆக சம்போ செந்தில் திட்டத்துக்கு முதலாளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவான முறையில் வந்து இந்த வழக்கு விசாரணையை வந்து எடுத்து கூறியிருக்கிறது. அதை வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பணமெல்லாம் வந்து அங்கங்கே பரிமாற்றப்பட்ட பணமெல்லாம் வந்து யார் வழியாக கொடுக்கப்பட்டது, யார் சூப்பர்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அஸ்வத்தாமுடைய நிலை தான் வந்து பரிதாபமானது. ஏனென்றால்